ஒரு மோர் ப்ளீஸ். எனக்கும் ஒரு மோர் கொடுங்க. இந்த மோர் இல்ல, இந்த மோர். மேட்சஸ். தேங்க்ஸ். பரவாயில்ல. ஆமா, இந்த கார் பேர் என்ன? பென்ஸ். என்னது பென்ஸ் ஜென்ஸ்ன்னு? பேசாம லேடிஸ்ன்னு வச்சிருக்கலாம்ல. எவ்வளவு இருக்கும்? 78 lakhs. இதுக்கு அடுத்த மாடல் வந்துட்டா போங்க தம்பி, வாங்குவோம்ல. உங்களே டிரைவரா போடுவோம்ல. ஏ தம்பி, பின்னாடி டவுசர் கிழிஞ்சிருக்கு பாரு. வெல்கம் சார். வேணி வேகமா போ, வேகமா போ, வேகமா போ, வேகமா போ, போ வேகமா போ, இன்னும் வேகமா போ. ஏய், முதல்ல நீ ஓரமா போடா. வேலை நிறைய இருக்கு. ஓனர் வர கத்திட்டு இருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ. போ. இல்ல வேணி, இது ரொம்ப முக்கியமான மேட்ரு. நீ போ, நான் அப்புறம் வரேன். இல்ல வேணி, இதை வந்துட்டு சொல்லியே ஆகணும். சொன்னா புரிஞ்சுக்கோ. போ. ஐயோ, புரிஞ்சுக்காம போறாளே. பசங்க கிட்டே சொல்லலாமா? இப்ப வேண்டாம். தண்ணியை போட்டு எங்கேயா உளறிட்டா. கேசவன், 10 இயர்ஸாக நீங்கள் எங்கிட்ட சின்சியராக ஒர்க் பண்ணீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்து 10 கோடி ரூபாயை ஏமாத்திட்டீங்க. அந்த பணத்தை முழுசாக எண்றதுக்குள்ள நான் உங்களை லாக் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? என்கிட்டயே சீட்டிங் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், என் மகனையும் மகளையும் அமெரிக்காவில் செட்டில் பண்ண ஆசைப்பட்டேன். அதனால இந்த தப்பு பண்ணிட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். கேசவன், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் பையனையும் பொண்ணையும் அமெரிக்காவில் செட்டில் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். ஒரு பாசிட்டிவான கேரக்டர் நெகட்டிவாக மாறிட்டா என்ன கிருபா, நீ ஏதோ ஒரு முக்கியமான மேட்ரு பேசணும்னு சொன்ன. ரொம்ப சேஃப்டியாக தான் பணத்தை வச்சுருந்தேன். எப்படியோ பணம் மிஸ் ஆயிடுச்சு. தேடிட்டுருக்கோம். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது கண்டுபிடிச்சி பணத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிடுவேன். ஒரு 4-5 முறை டீலிங்கில் ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கிட்டேன். அதனால் நான் உனக்கு 1 வீக் டைம் தரேன். கொண்டு வந்துடுறேன். டிரைவர், ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.
எடுத்தது எங்கடா வச்சிருக்கீங்க? என்ன முறைக்கிறீங்களா? உண்மையை சொல்லுடா. பிச்சிலும் பிச்சாமா. போலீஸ்ல மாற்ற வர மாமா, குச்சிக்காரன், தானாக்காரன், நக்கலு. போலீஸ்ல மாட்டிட்டா சார் இன்னைக்கு உங்க ஆத்தா கிட்ட குடிச்ச பால கக்காம விட மாட்டான் சார். வேஸ்ட் முயற்சி சார். பிறந்ததும் குப்பை தொட்டியில, பொறுக்கணும் குப்பை தொட்டியில, அப்புறம் எங்கிட்ட சார் தாய்ப்பால் குடிக்கிறது? சார் நான் உண்மையிலே புட்டி பால் குடிக்கிறேன் சார், என்னை விட்டுருங்க சார். டேய், புட்டிப்பால் கேஸா புட்டி போடுற கேஸாண்டி இப்ப கேட்டேன் தெரியும். எதுக்குடா இப்படி அடிக்கிறாங்க? அது ஒண்ணும் இல்லடா, ஜட்ஜோட ஒய்ஃப் 3,000 நகை பீச்சில் தொலைச்சிட்டாங்களாம். அது நாம தான் எடுத்தோன்னு போட்டு வெளு விழுக்கிறாங்கடா. 3 சவரன் என்ன 30 சவரனே வாங்கி கொடுத்துருப்பேனே. என்னடா சொல்ற? அது ஒன்றும் இல்லடா, 3 சவரத்துக்கு 30 சவரம் போன மாதிரி இப்படி போட்டு அடிக்கிறாங்க. கான்ஸ்டபிள் அவன் யாரு? அவனுக்கு திருட்டு கேஸ்ல சம்மந்தப்பட்டு வந்தான். அப்ப அடிச்சு போலையா? அடிக்காம விசாரிங்க. சரிங்க, உண்மையை சொல்லுங்கடா. பீச்சுக்கு போனீங்களா இல்லையாடா? சும்மா சுத்தி பார்க்க தான் சார் போனோம். குப்பெல்லாம் பொறுக்க போல சார். குப்பை பறக்க போகாம குட்டியோட கூத்தடிக்காம போனீங்க. ஏரியா விட்டு ஏரியா குப்பை பொறுக்கூடாது சார். பெரிய தொகுதி பங்கீடு, கூட்டணி தர்மம், பொறுக்கிறது குப்பை. அதுல என்னடா ஏரியா? ஐயா, இவங்களை அடிச்சு பிரயோஜனம்ல. அவன் இருக்கிற இடத்தை போய் செக் பண்ணணும். அப்பதான் உண்மை தெரியும். சார் சார் சார், நாங்க குடிசனையும் குடலையும் தலைக்கு கை வச்சு படுக்கிறானுங்க சார். எங்க இடத்த சோதனை போட்டு என்ன சார் கிடைக்க போகுது? எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் கிராக்கா இருந்தாலும் கரெக்டா வந்துட்டாருடா. வணக்கம் இன்ஸ்பெக்டர் ஐயா. இந்தால எதுக்கு இங்க வந்த? வணக்கம் ஏட்டையா. எல்லாம் நம்ம பசங்க தான் ஐயா. நம்ம பசங்களா? உனக்கு பிறந்தாங்களா இல்ல எனக்கு பிறந்தாங்களா? ஃப்ளோல வந்துருச்சு சார். ஐ அம் கவுன்சிலர் ஜனகராஜ். கனகராஜ். என்னைய பேரே ரோல் ஆகுது. அரசியல்வாதி நாக்கு இல்ல சார், அது அப்படித்தான் ரோல் ஆகும். பசங்க ரொம்ப நல்ல பசங்க சார். அது தெரியாம விசாரணை என்ற பேர்ல பச்சை குழந்தைகளை அடிச்சு துன்புறுத்துறது எந்த வகையில நியாயம் சார்? இந்த மக்கள் தொண்டர் மாணிக்கராஜ் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வட்டி கேட்பேன், தட்டி கேட்பேன். என்னையா அப்ப கனகராஜன் சொன்ன, இப்ப மாணிக்கராஜன் சொல்ற? அட பேர்ல என்ன சார் இருக்கு? எதை எங்க விசாரிக்கணுமோ அதை அங்கதானே விசாரிக்கணும். இப்ப ஆட்டோவை காணு வச்சுக்கங்க, அது ஆட்டோ சங்கத்தை தானே விசாரிக்கணும். ஆட்டோ சங்கரா? ஆமா, திருவான்மூர்ல வாழ்ந்துட்டு இருக்காருல கம்பீரமா. ஆட்டோ சங்கர் கம்பீரமா வாழ்ந்துகிட்டு இருக்கானா? எல்லாம் என்ன மாதிரி அப்டேட்டடா இருக்கணும் சார். இந்த ஆளை நீ தான் கூட்டிட்டு வந்தியா? ஆமா சார், நான் வேணாம்னு சொன்னேன், ஆனா வாலண்டரியா வந்துட்டாரு சார். வந்துதானே ஆகணும், வராம எப்படி இருக்க முடியும்? மக்கள் பிரச்சனை இல்ல. யோ, ஒரு 5 ரூபா கொடுத்து 10 டீ வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு எல்லாம் குடியா, டயர்டா இருக்கானுங்க. 5 ரூபாய்க்கு 10 டீயா? ஏட்டையா, அவங்களெல்லாம் வெளியே விட்டுட்டு இந்த ஆளு உள்ள தள்ளுங்க. சரிங்க சார், உங்க நேர்மை பிடிச்சிருக்கு சார், உங்களையும் பிடிச்சிருக்கு சார். சட்டம் தன் கடமையை செய்யட்டும் சார். தவறு செய்தவன் திருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் சார். புரட்சி தலைவர் வாழ்க. ஏட்டையா, யாரையா இந்த ஆளு இப்படி வளர்றான்? ஏற்கனவே கவுன்சிலர் ரெண்டு தோத்து போயிட்டாயா, அதனால மண்டை குழம்பி போச்சியா. ஐயா, இவங்க எல்லாம் பாவம்யா, அனுப்பிச்சு விட்டுருவோயா? முதல்ல அனுப்பு. சரக்கு போட்டோமா சம்பாரிச்சமான்னு இல்லாம எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போனீங்க? போலீஸ் ஸ்டேஷன் என்ன பொருட்காட்சியா சுத்தி பார்க்க போறதுக்கு? அவனுங்களாம் வந்தானுங்க, தூக்கிட்டு போய் பிரிச்சு மெஞ்சிட்டானுங்க. ஆமா, இன்னைக்கு யாரும் சரக்கு எடுக்க போலியாடா? சரக்கு கூட போட முடியாது. முதலாளி, என்னையா பேப்பர் நியூஸ் பாத்தீங்களா இன்னைக்கு? என்ன முக்கியமான நியூஸா? சட்டவிரோதமா பதுக்கி வச்சிருந்த 10 கோடி ரூபாய் சிக்கி இருக்கு. மறைக்க தெரியல, மாட்டிக்கிட்டானுங்க. திருடு தெரிஞ்சா மட்டும் பத்தாதியா, அதை மறக்கவும் தெரியணும். 10 கோடி ரூபா பணமாச்சே, அது மட்டும் என்கிட்ட கிடைச்சிருந்ததுன்னா டம்முல போட்ட பிரியாணி மாதிரி அப்படியே அமுக்கி இருப்பேன். படுவாய் பசங்க 10 கோடி ரூபாய் விட்டானுங்களே. பணத்தை பதுக்கி வச்சா போலீஸ் பிடிக்குமா முதலாளி? போலீஸ் மட்டுமல்ல, இன்கம் டாக்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட், சிபிஐ, சிஐடி, இப்படி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிடிப்பாங்க. ஆனா எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு துருவி துருவி கேட்பானுங்க. இந்த வருமானத்துக்கு என்ன வழின்னு கண்ணில் விரல் விட்டு ஆட்டுவானுங்க. இங்க பார், போலீஸ் லத்திய பின்னாடி விட்டு வாய் வழியா எடுத்துருவான். பணத்தை புடுங்கினதும் இல்லாம பட்டையை கிளப்பிடுவான். அடி பணத்தை எடுத்துவேன் கமுக்குமார் இருந்தாலும் மாட்டிருக்க மாட்டாங்கல்ல. டேய், புது மாப்பிள்ளையும் புது பணக்காரனையும் பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சலாம்டா. புது மாப்பிள்ளை சோக்கா இருப்பான், புது பணக்காரன் திமிரா இருப்பான். அவனுக்கு முழிக்கிற மொழியிலேயே அப்படியே அப்பட்டமா காட்டி கொடுத்துருவானுங்க. முதலாளி சொல்ற மாதிரி இது போலீஸ்க்கோ இல்லை வேற யாருக்கோ தெரிஞ்சா மொத்த பணத்தை அள்ளிட்டு போயிடுவாங்க. கடவுளா பார்த்து நம்ம கொடுத்த பணம் எப்படியாச்சும் காப்பாத்தியானோம். எவனையும் நம்பி யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. சொன்னா பணம் நம்மளை விட்டு போயிடும். எங்கடா போற?
இது என்ன ஆக்சிஸ் பேங்காடா? இவ்வளோ பெரிய பூட்டு பொருக்கு உள்ளுக்க கோடி கோடியா பணமா வச்சிருக்க. இத்து போன கோணி, தகர டப்பா, பீத்த பாய், கெஸ்ட்ங்கிற பேர்ல நான் ஒருத்தன் தானே வந்து போயிட்டு இருக்கேன். கதவை திறந்து விடு, தலை வலிக்குது. இனிமே எல்லாம் அப்படிதான். இனிமே எல்லாம் அப்படித்தானா? இப்போ என்ன வேணும் உனக்கு? இந்த பேலஸ்ல ஒரு கட்டிங்க ஒளிச்சு வச்சிருக்கேன், திறந்து விடு, எடுக்கணும். இப்போ உனக்கு சரக்கு தானே அடிக்கணும், நான் வாங்கி தரேன். நீ வாங்கி கொடுக்கறத நான் சாப்பிட்றதுக்கு நான் ஈத்தரையா? போன வாரம் மகாபலிபுரத்துல ஒரு வெள்ளக்கார பிள்ளைய அப்படியே மசாஜ் பண்ணி விட்டேன். அந்த ஸ்டைல் பிடிச்சு போய் ஒரு ஃபுல்லு கொடுத்தா. அந்த சரக்கு தான் உள்ள வச்சிருக்கேன், திறந்து விடு, தலை வலிக்குது, சரக்கு அடிக்கணும். இப்போ உனக்கு ஃபாரின் சரக்கு அடிக்கணும், அவ்வளோதானே? எக்ஸாக்ட்லி. என்னமோ பணத்தையே பார்க்காத மாதிரி. போய் கட்டிங்க போடு போ. பணம் எப்படி வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண விடாது, கிடைச்சது வச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும். ஒரு தடவை நோட்ட பாருங்க, 100 கோடி. இது வெறும் பண பிரச்சனை இல்ல, என் உயிர் பிரச்சனை. என்னை என் சொத்தையும் வித்தா கூட 25 கோடி ரூபாய் தேராது. 100 கோடி ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? எங்க போவேன்? எங்க போவேன்? எங்க போவேன்? ரிலாக்ஸ் கரு, டென்ஷன் ஆகாத, பணம் கிடைக்கும். இந்தா இந்த குடி. நீ ஒன்றும் கவலைப்படாதே, உனக்கு ஒண்ணுனா என் உசுரை கொடுப்பனே. ஏய் பேசாம போடா. ஆத்திரப்படுறனாலையோ அவசரப்படுறனாலையோ எதுவும் நடக்க போறது கிடையாது. கிருபா, அஜய் சலியா பத்தி நமக்கு என்ன நோட் தெரியும்? பணம் கொடுக்க 10 நிமிஷம் லேட் ஆனாலும் அவன் பாம் வைக்கிறவன். தபார், அடுத்து நாம என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். சும்மா பிபி ஏத்திக்காத. இது எலெக்ஷன் டைம், பணம் சிட்டியை விட்டு எங்கேயும் போயிருக்காது. நீ ஏன் கவலைப்படுற? இதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கணும் கிருபா. எதுக்கு? கூவத்துல இருக்கிறக்கா? போயாங்க பேசவும். எல்லா ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயும் நம்ம ஆளு நிக்க வச்சு எவனா புதுசா ரெஜிஸ்டர் பண்றானு பாரு. எல்லா ரியல் எஸ்டேட் புரோக்கர் வர சொல்லி எவனா புதுசா பல்கா பர்ச்சேஸ் பண்ற கேட்கானு பாரு. அப்புறம் டிராவல்ஸ்ல டிக்கெட் புக் பண்ணி எவனா புதுசா வேர்ல்ட் டூர் போறானான்னு பாரு. ஸ்டார் ஹோட்டல் பார்ல எவனா கண்ணு மூடி தெரியாம குடிக்கிறானான்னு போய் செக் பண்ணு. ஏன் ப்ராஸ்டியூஷன் சென்டர்ல கூட போய் விசாரிக்க சொல்லு. போலீஸ் கிட்ட சொல்லி வாகன சோதனை பண்ண சொல்லு. தொலைஞ்சு போன பணத்துல பாதிக்கு மேல அமெரிக்கன் டாலர். பஜார்ல 9 ரூபாய் ஆளுக்கு தெரியாம எவனாவது ஏதாவது $1 மாத்தலாம் நினைச்சா கூட முடியாது. கிருபா சொல்ற மாதிரி நம்ம பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணா பணத்தை கண்டுபிடிக்கலாம். நிக்காதீங்க, முதல்ல போய் பண்ணுங்க. நிறுத்துங்க. அண்ணா இந்த புறமால் போமா? எதே போறோம்மாலா? அதான் இந்த நிறைய கடையெல்லாம் இருக்குமே பெருசு பெருசா, இந்த வடபள்ளி பக்கத்துல. ஓ போறோம்மா. அதானே. சரி 300 ரூபா. சரிண்ணே, சரில கொடுத்துலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோல ஏறிய தம்பி? ஆமாண்ணா. எப்பவுமே கார்ல தான் போறது. இன்னைக்கு ஒரு சேஞ்ச் ஆகிட்டுமேனு முறையா ஆட்டோல போறேன். வந்துருச்சு. இதேதான். நிறுத்துங்க. எவ்வளோ ஆச்சு? அதான் 300 ரூபா சொன்னேன்ப்பா. சரிப்பா. சார் சொல்லுங்க சார், என்ன வேணும்? கோட்டு வேணும்.
கோட் தானே கீழே இருக்கு சார். ஆ சரி. இங்கே தான் சார். ஆ எல்லாமே லேட்டஸ்ட் மாடல். உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க. சார் இந்த மாடல் பார்க்குறீங்களா சார்? ஆ அது ஆ இந்தாங்க சார். நமக்குன்னு அளவு எடுத்த மாதிரியே இருக்கே. Coming in a style of the world and I'm shining like a diamond pearl and I'm rocking in a new kind of sound and I'm in a town and everybody get down and I'm any varum 1 o'clock 2 o'clock any other 3 o'clock 4 o'clock pudiyadu ini 13,000 vali varsham da any varum 1 o'clock 2 o'clock any other 3 o'clock 4 o'clock pudiyadu